ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல ஸ்கின் கேர் டிப்ஸ், அதுக்கப்புறம் எப்பவும் போல் மோட்டிவேஷ்னல் டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஷினுக்கான ஆன்சரும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த டைமில், அது இந்த சம்மர் டைமில் வந்து வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியுமா பண்ணிடுங்க, இல்லைனா டக்குன்னு வாடி போயிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மொச்சை பயிர் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து உரிச்சு வச்சுட்ருக்கேன். இந்த பச்சை மொச்சை பயிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த சீசன் வரும்போது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். எலும்பு குழம்புலாம் வைப்போம்ல, மட்டன் எலும்பு குழம்புலாம் அதோட சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புளி குழம்புக்குமே வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு அந்த எலும்பு குழம்போட, மட்டன் எலும்பு குழம்போட போட்டு வைக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் கிடச்சிது, வாங்கி வச்சுருக்கேன். அப்படி இந்த பயிரை உரிச்சிட்டு உங்களோட ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து க்ளீனிங் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே எங்களுக்கு மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்காதா, அதாவது போர் அடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சாரி, கஷ்டமாக இருக்கான்னு கேட்கல, போர் அடிக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் இங்கே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடியே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதுலேயும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கஷ்டமாக இருக்காதா வேலை பார்த்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, அதை பார்க்கும்போது, அந்த கமெண்ட்டை படிக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே தான் படித்தேன். என்னென்னா, அப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே பயங்கரமாக வேலை பார்க்குற பிள்ளை, வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் போல் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க பர்சன்லாம் கிடையாது. நான் வந்து மேக்ஸிமம் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக என்னோடய சமையல் வேலை, க்ளீனிங் வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைஸ் பண்ணுற வேலை அப்படின்னு மேக்ஸிமம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours, ஒரு நாளில் ஒரு 4 hours வந்து ஒர்க் பண்ணுவேன் இந்த வீட்டுக்குன்னு வேலைகளுக்கு மட்டும். ஸோ இந்த வேலை போக ஒரு 8 hours நம்ம தூங்குவோமா, அப்புறம் பேலன்ஸ் இருக்க டைம் இருக்குல்ல, அதில் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்குன்னு எடிட் பண்ணுற வேலை, அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய டைம் ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அவங்களும் அடிக்கடி பேசிட்டே தான் அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கிடையில் எங்களுக்கான டைம் வந்து நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் அந்த ஒரு 3 o'clock மேலே 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்றதுனால உட்காந்து மூவிஸ் ஏதாவது பார்க்குறது, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறது. ஈவினிங் டைமில் வந்து மோஸ்ட்லி வீக்லி ஒரு 4-5 days வந்து ஈவினிங்க்கு மேலே வெளியில் எங்கேயாவது 2 பேரும் சும்மா ஒரு ஸ்கூட்டிலையோ இல்லை கார் எடுத்துகிட்டோ அப்படியே ரவுண்ட் போயிடுவோம். ஏதாவது ஷாப்பிங் போவோம், இல்லை சும்மாவே கூட ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கான டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எனக்கான டைம் இருக்கும்ல, என்னை வந்து நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ அதுக்கான டைம் வந்து நிறைய கிடைக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோட ஒரு டே வந்து போகும். நான் டே ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட ரொட்டீன் வந்து அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இந்த டைம் வரைக்கும் நான் வீட்டில் இருக்க வேலைகளை பார்க்கணும், இந்த டைமுக்கு அப்புறம் என்னோட யூடியூப் சேனலுக்கான வேலைகள் பார்க்கணும், இதுக்கப்புறம் என்னோட டைம், என் ஹஸ்பண்டோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். அப்படின்றதுனால அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வேலைகளை மட்டும்தானே பார்க்குறீங்க. அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நானுமே நிறைய டைம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் இருக்கும். இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயங்களுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதை வந்து நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மளோட சேனல் பார்க்குற சிஸ்டர்ஸ் சில பேர் பார்த்ததுமே வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் நம்ம வீட்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆக்கி பண்ணுவாங்க. பட் வந்து ஒருவேளை நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த சிஸ்டர் வீட்லலாம் அவங்க வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க, நம்மளும் அது மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி
யோசித்து நீங்கள் நிறைய வேலைகள் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்க போகிறீங்க அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து இங்கே சொல்கிறேன். உங்களுக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வீட்டு வேலைக்குன்னு ஒரு டைம் வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்குன்னு டைம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டே வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், ஒரு மாதிரி அந்த டைம் போகிறதே தெரியாமலும் இருக்கும். நான் இப்படி தான் என்னை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்குவேன். நான் கொஞ்சம் துரு நாள் தான். சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார விட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துட்டேலாம் இருக்க மாட்டேன். உட்காந்துட்டு இருக்கும்போதே ஏதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிருப்பேன், இல்லை எடிட்டிங் வேலைகள் இந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்படி தான் போகும் என்னோடய டைமு. அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வாங்க அப்படியே அடுத்தடுத்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டே ஒரு சில மோட்டிவேஷ்னல் டிப்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, அது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கடையிலேருந்து அவங்க காய்கறி கொடுத்து விடும்போது கத்திரிக்காவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால நான் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மோர் குழம்பு வச்சு. இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரியான சாப்பாடு வகைகள் எடுத்துக்கோங்க. நிறைய நீர்க்காய்கள் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி மோர் குழம்பு, மோர் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி நீர் சத்து நிறைய இருக்க மாதிரியான குழம்பு வகைகள் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சேர்க்குறதெல்லாம் கூட கொஞ்சம் இந்த சம்மர் டைமில் கம்மி பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட லைஃப்பை முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கிக்கணும், நம்மளோட வாழ்க்கையோட தரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கணும். அது வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை உங்களோட கரியர் வைஸாகவும் சரி, உங்களோட ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்படிலாம் நிறைய விஷயங்களில் உங்கள் லைஃப்பை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கவனித்து அதை சரி பண்ணிங்கனாலே போதும். உங்கள் லைஃப் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னுமே கொஞ்சம் பெட்டராகும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து உங்கள் லைஃப்பில் சந்தோஷங்கள் நிறைய வர்றதுக்கு நீங்களே அதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக்குவீங்க. உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் ஃபினான்ஷியலாக என்ன ஸ்டேட்டஸில் இருந்தீங்க? அதே லெவலில் தான் இப்போவும் இருக்கீங்களா? இல்லை அதை விட இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா? இல்லை அதை விட ரொம்ப குறைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குது, இல்லை அதை விட குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் பார்த்துட்ருக்க அதே வேலையை தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை அதே சம்பளம் தான் இப்போ வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்களா? அதில் பெரிய சேலரி இன்க்ரிமெண்ட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, அதே சம்பளம் அதே வேலை, அதையே தான் நான் வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கரியரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி தான் இருந்திருக்கு, இப்போயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் எதுக்காக ஓடிட்டுருக்கீங்க? எதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க? நீங்கள் போடுற அவ்வளோ எஃபர்ட்டுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதை எந்த இடத்துல சரி பண்ண முடியுமோ அந்த இடத்துல சரி பண்ணுங்கள். உங்களோட கரியரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஏர்னிங்ஸை முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் முன்னே இருந்ததை விட இன்னும் பெட்டர் ஆகும். நம்மளில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க, எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே வருத்தப்படுறவங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு பர்சனோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பரோ யாராவது போய் கேட்டாங்கன்னா, ஏன் நீ இப்படி இருக்க, என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா, எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி இருக்கேன்னு, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் வந்து என் உடம்பை பார்த்துக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இல்லைனா ஏதோ என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு ரெகுலராக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட உடம்பை வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? அதுக்கு பெருசாக நீங்கள் எஃபர்ட்டே எடுக்கிறது இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த டயர்டாக இருக்க பாடியை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு டயட் ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்களோட பாடியை வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க. உங்களோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் உட்காந்து மனசு விட்டு பேசுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
உங்களை ஹெல்த் வைஸாகவும் சரி, உங்களோட மைண்டையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணுங்க. ஒரே மாதிரி லைஃப், ஒரே மாதிரி ரொட்டீனுக்குள்ளேயே நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் போர் அடிக்க தான் செய்யும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அப்பப்போ நம்ம லைஃப்பில் அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் போரிங்காகவும் இருக்காது, ஹாப்பியாகவும் இருக்கும். ப்ளஸ் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த சம்மருக்கு நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் முல்தானி மெட்டி, கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தயிருக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது இங்கே இருக்குது. நீங்கள் நார்மலாக சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கனாலும் சரி, இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கனாலும் சரி, ஃபேஸில் டர்ட் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சோ கையில் வச்சோ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ப்ரஷ் எல்லாம் இப்போ எடுத்து பொறுமையாக போடுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஃபேஸாக இருக்குது அப்படின்னா முல்தானி மெட்டி வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். வீக்லி ட்வைஸ் வந்து இந்த பேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வெயிலில் அதிகமாக போயிட்டு வரக்கூடிய பர்சனாக இருக்கீங்க, உங்களோட ஒர்க் வந்து அந்த மாதிரி இருக்குது, வெயிலில் வந்து அதிகமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னா போயிட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்காக இந்த ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபேஸில் வச்சுருந்தா போதும். அதே மாதிரி ஃபேஸில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிலி ஃபேஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிம்பிள்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். அதுலேயும் சம்மரில் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கும் சரி, நான் இப்போ சொன்ன விஷயங்களுக்கும் சரி, இந்த ஒரு பேக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். சும்மா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும், மசாஜ் பண்ணணுன்றதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி தண்ணி விட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேஸில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன், இன்ஸ்டண்ட்டாகவே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரிசல்ட். இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.